வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி வந்திருக்கோம். திருச்சி வந்தது அப்படியே நாச்சியார் கோயில், அம்மன் கோயில் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க பஞ்சவண்ண கோயில் ஒன்று இருக்குங்க, போய் பாருங்கள். நான் இங்கே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எப்பயுமே உள்ளே போகிறப்ப டேரெக்டாக போயிட்டு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த கோயில் வந்து உள்ளே சுற்றி பார்த்துட்டு அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இங்கே நின்றுருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து அவ்வளோ பழமையான கோயிலுங்க. உறையூர் பஞ்சவண்ண சாமி திருக்கோயில். திருச்சி வரவங்க தயவு செய்து இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயில் பயங்கர பழமையான கோயில். வரலாறு அவ்வளோ வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே. சிற்பங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கலையையும் ஒவ்வொரு கதைகளும் சொல்லுது இங்கே இருக்கிற சிற்பங்கள். இந்த கோயில் வரவங்க அவசரத்தில் வந்துட்டு பார்த்துட்டு போயிடாதீங்க. தயவு செய்து இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு காட்டுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கோயிலோட வரலாறுலாம் தெரியட்டும். மெயின் சிற்பங்கள் தான், அது ஒவ்வொன்றும் பொறுமையாக அவங்களுக்கு காட்டுங்க. அப்புறம் இந்த கோயிலோட சிறப்பு இன்னொன்று என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சைக்கிள் கண்டுபிடிச்சேன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் கண்டுபிடிச்ச மூலவரே இங்கே தான் இருக்கார். இந்த கோயிலுக்கு வரவங்க வழிபட்டு போங்க. சிவன் தலம். நன்றி, வணக்கம். யாம் இருக்க பயமே. திரு மூக்கிச்சலம் என்று அழைக்கப்படும் உறையூர் இத்திருக்கோயிலிலே உதங்கமாமனிவர் வழிபட்டிருக்கின்றார். புகழ்ச்சோழர் வழிபட்டிருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, உதங்கமாமுனிவர், பன்றிக்கு பாவமோச்சனம் இத்தனையும் இந்த சிவாலயத்தில் நடைபெற்றிருக்கு. அத்துணை பேரும் வழிபட்ட தலமாக இது மூக்கிச்சலம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பதிகத்து புகழ்ச்சோழன் மாமனுடைய வரலாற்றிலே இந்த உறையூரை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இறைவலரும் செஞ்சடையார் பேணு சிவாலயமெல்லாம் நிறை பெறும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டதமை குறையிருந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்றின் முதலறியே பாலிப்பார் என்கின்ற வகையிலே பெரிய பெறான சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தகைய பாடல் பெற்ற இந்த தளத்திலே இறைவனை வழிபட்டு எல்லா வகையான எதிரி தொல்லையும் பகை தொல்லையும் நீங்கி இறைவனை அருள் பெற்றால் குடும்ப ஒற்றுமை, கல்வி, ஞானம் அத்துணையும் கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக இத்திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. வருகின்ற மக்கள் அத்துணை பேரும் இறைவனை வழிபட்டு அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சந்திரசேகர், திருக்கோயில் ஓதுவார். திருச்சி தமிழ். இந்த திருக்கோவிலுடைய முழு பெயர் திரு மூக்கிச்சரம் என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கின்றார். இதை சங்க காலத்திலே போலி மாநகர், போலியூர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதல் காரணமாக இருந்த சேவல் யானை. அத்தகைய யானை மேல் சோழராஜ பெருமான் மன்னர் நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது யானைக்கு மதம் பிடிக்க, அந்த மதம் பிடிக்கின்ற பொழுது கீழே குதிரைப்படை, சேனப்படை அத்துணை படை ராஜாக்கள் மந்திரிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது யானை மதம் பிடித்தவுடன் அவர் காப்பாற்றுவதற்கு யாரும் அங்கு துணை கொள்ள முடியவில்லை. அப்பொழுது இறைவனை நினைத்து இந்த வழிபடுகின்ற பொழுது நினைத்த மாத்திரத்திலே சேவலாக இறைவன் வந்து அந்த மதத்தை அடக்கிய இடத்திலிருந்து நேராக வந்து கருவறையில் மறைந்த இடம்தான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் தான் இங்கு சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் பஞ்சவர்ணேஸ்வரர் ஐவனநாதர். இத்திருக்கோயிலே திருநீற்றினை உதாசனம் படுத்தி ஊதி அழைத்து கீழே கொட்டியதினால் சாபம் பெற்ற ஒரு மானிட பிறவி. அந்த பிறவியினுடைய திருநீற்றின் அவலத்தை உணர்த்துவாக இந்த சிற்பங்கள் அமைந்திருக்கின்றது. திருநீற்றினை உதாசனம் படுத்திய காரணத்தினால் அங்கு உள்ள முனிவர் சாபம் கொடுக்க அந்த சாபத்தினால் அவர் பன்றியாக மாறிவிடுகிறார். பராய்த்துறை நடந்த நிகழ்வு இது. பராய்த்துறையில் இருந்து பல இடங்கள் சுற்றி கொண்டு இந்த மூக்கிச்சரத்து இறைவனுடைய தீர்த்தம் சிவ தீர்த்தத்திலே குளித்து கொண்டு மேலே வருகின்ற பொழுது யாரோ அவருடைய தீர்த்தம் மேலப்பட்டவுடனே பன்றியினுடைய சாபம் நீங்கி அவர் மானுட பிறவி பெற்று பெருமாளை வழிபட்டதாக திருத்தலம் சொல்லப்படுகின்றது. ராஜா யானை மேல் வருகின்ற பொழுது இந்த சிற்பத்திலே ராஜா உட்கார்ந்திருக்கின்றார். மதம் பிடிக்க சேவல் ரூபத்திலே வந்து அந்த மதத்தை அடக்கி மறைந்து இறைவனிடம் சேர்ந்து ராஜா வழிபட்டு அதுக்கு அப்புறம் இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று சிவலிங்கம் வந்தவுடன்
அவர் தியானத்தில் இறைவன் தோன்றி இந்த ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று கூற அவர் இந்த ஆலயத்தை கட்டி காத்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம். இந்த ஊர் உறையூர். பெரிய புராணத்திலே 63 நாயன்மாரில் ஒருவரான புகழ்ச்சோழ மாமன்னர் இந்த ஊரை தலைநகரமாக கொண்டு அரசாட்சி புரிந்த இடமாக இதை பாலித்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட 63 உருவான புகழ்ச்சோழ மாமன்னுடைய வரலாற்றினுடைய சிந்திப்போமாக, அவருடைய வரலாற்றினை சொல்வோமாக. இத்திருக்கோயிலில் திருநீருக்காக, கண்டிகை, அஞ்செழுத்துக்காக இந்த புகழ்ச்சோழ மாமன்னர் உயிரை நீத்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய சின்னங்கள் 3: திருநீறு, அஞ்செழுத்து, சடாமுடி. அப்பேற்பட்ட சடாமுடியை தாங்கி ஒருவர் திருநீரை தாங்கி உயிர் இழந்தார் என்று சொல்லி கேட்கும் பொழுது பெருமான் அந்த அரசாட்சியவே கலைத்து மகனிடம் ஒப்படைத்து இவர் கரூரிலே முத்தி பெற்றார் என்று சொல்லப்படுகின்ற புகழ்ச்சோழ மாமன்னர். இவருடைய வரலாறு மிக சிறப்பான வரலாறு. 63 ஒருவராக பேசப்படுகிறது. இந்த உறையூரை தலைநகரமாக உறையூரை ஆண்ட புகழ்ச்சோழ மாமன்னர். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திரு மூக்கிச்சரம் என்று அழைக்கப்படும் உறையூர். இந்த உறையூரிலே எளிமையாக பெருமான் ஆட்கொண்டார் என்பதற்கெல்லாம் பெருமானுடைய பெருங்குணை திருவுள்ளம் புரிந்துள்ளது. அத்தகைய பாடலிலே பெருமான் சாந்தமாக, அமைதியாக, பல இன்னல்களை எல்லாம் களைந்து அருள் புரிகின்ற இடமாக பதியத்தை சொல்லியிருக்கின்றார். சாந்தம் வெந்நீரென பூசி வெள்ளம் சடை வைத்தவர் காந்தலாரும் விரல் ஏழையோடு ஆடிய காரணம் ஆய்ந்து கொண்டாங்கரிய நிறைந்தார் அவர் ஆர்வலோ வேந்தன் மூக்கிச்சரத்து அடிக செய்கின்றதோர் மெய்மையே என்கின்ற வகையிலே பெருமான் பாடியிருக்கின்றார். ஏழையாக இருந்தாலும் சாந்தமாக, அமைதியாக இருந்தால் எதையும் வெற்றி பெறலாம், வானுலகு ஆளலாம் என்று திருஞான சம்பந்த பெருமான் பதியத்தை சொல்லியிருக்கின்றார். அதே கடைசி பதியத்திலே மல்லையார் மூடி மன்னர் மூக்கிச்சரத்தம் அடிகளை செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் நல்லராய் வாழ்பவர் காலியுள் ஞான சம்பந்தன சொல்ல வல்லார் அவர் வான் உலகு ஆளவும் வல்லரே என்கின்ற பதியத்தை சொல்லியிருக்கின்றார். பெருமான் அமைதியாக, சாந்தமாக இருந்து அருள் புரிந்து ஏழை ஆக இருப்பவர்கள் வானுலகம் ஆளலாம் என்று திருஞான சம்பந்தர் வாக்கிலே அமைந்த இத்திருக்கோயிலுடைய பதிகமாக அமைந்திருக்கின்றது. இத்திருக்கோயில் உதங்கமா முனிவர் இந்த பெருமானை வணங்கி முத்தி பெற்ற இடமாக ஆடி பௌர்ணமி நன்னாளிலே உதங்கமாமுனிவருக்கு சிறப்பு காட்சியளிக்கின்ற விழாவாக ஆடி பௌர்ணமி நன்னாளில் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு காலத்திலும் பெருமானை வழிபட்டு இறைவனுடைய திருவடிக்கு ஆளாகிய உதங்கமாமுனிவர் வரலாற்றினை சிந்திப்போமாக. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு காலத்திற்கும் பெருமானை பூஜை செய்து இறைவனை வழிபட்டு முத்திப்பேற்றுக்காக இவர் இந்த பஞ்சவர்ணேஸ்வரரை வணங்கி திருவடி சேர்ந்தார் என்பது கூறியாக பயன்படுத்தப்படுகிறது. சிற்பம் 6 7 சிற்பம் இருக்கு. 7 பெண்கள். அது பேர் மன்மதன். பாருங்க, இந்த மாதிரி சிற்பம்லாம் நம்ம பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கு. மன்மதருக்கு உண்டான சிற்பமே இங்க இருக்கு. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, அதாவது பெண் வடிவத்திலேயே குதிரையில இருக்காரு. அப்படியே மேல பாருங்க, குதிரையும் சிவலிங்கம் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா வீடியோல. குதிரை சிற்பத்துல பாத்தீங்கன்னா மன்மதர் வராரு. அது பெண்களோட அணிவகுப்புல. அப்படிங்க பாருங்க, யானை. இது ஒவ்வொரு ராசிக்கு உண்டானதா எப்படி அது? அப்படியா? திருக்கோயில் இதெல்லாம் ஈஸ்வரன் ஒவ்வொரு அவதாரங்கள். இத்திருக்கோயில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், கார்கோடன் வழிபட்ட ஸ்தலம். பத்ரகாளி. இச்சிற்பம் பத்ரகாளி. சம்ஹாரம். சூரசம்ஹாரம்.
சம்ஹாரம் ஈஸ்வரன் யாரையோ பண்றது. ஓகே. ஈஸ்வரர் வந்து சம்ஹாரம் பண்றது. அதுக்கு மேல இருக்கிறது அது ஒரு கல்வெட்டு. அனைத்தும் இங்கு கோழியூர். சேவல் யானை தான் தனி சிறப்பு. எல்லாம் நீங்க வந்து இப்பதான் கண்டுபிடிச்சீங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு வரலாறு. 2D அப்படியே இங்க பாருங்க 3D சிற்பம். ஆனா அது கழுகுதான். ஒரே இதுல வந்து 3 குதிரை. இங்க பாருங்க ஒரே இதெல்லாம் 3 குதிரை இருக்கு. யானை. அப்புறம் ஒரே முகத்துல யானையும் இது மாடு. இங்க பாருங்க ஒரே இதுல மாடும் யானையும் இருக்கு இந்த சிற்பத்துல. அப்படியே பாத்துக்கோங்க. பாத்துக்க. ஈஸ்வரன். சிவனோட காட்சி இங்க எல்லாம் நிறைய இருக்கு. பஞ்சமுக விநாயகர். பஞ்சமுக விநாயகர். இந்த இடம் வந்து உடம்பு முடியாம இருக்கவங்க எல்லாம் உடல் நலத்துக்காக இந்த பிள்ளையார வேண்டினா ரொம்ப நல்லது. இந்த தூண்ல இருக்கிற பிள்ளையார் ஹேரம்ப கணபதி. ஹேரம்ப கணபதி ஐயா அவரு குபேரருங்க. மேல இருக்காருங்களா அவர் காட்டுறாரு பாருங்க. அவர் வந்து குபேரருங்க வந்து ஒரு வித்தியாசமா உட்காந்துருப்பாரு. ஆமா. எல்லாம் குபேரரை வந்து எல்லாம் எப்படி பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா மீன் வடிவத்துல மீன் மேல உட்கார்ந்துருக்காரு இந்த குபேரர். இந்த கோயில்ல இது ஒரு சிறப்பு. ஆஞ்சநேயர், சிவன், கண்ணப்ப நாயனார். இவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் சொல்லிடுங்க. கண்ணப்ப நாயனார். இது ஒரு சிற்பம். மன்மதன். யானையில் மன்மதன். கோழியூர். சேவல் யானை. கோயிலோட சின்ன இதுதானா? இல்ல அது அது மேல இருக்காதா? அது ஒரு இது. ஒரே பெண்மணியா? 2 பேர் இருக்காங்க. இல்ல மேல இருக்கும். 2 லேடி. 2 லேடி. பத்ரகாளி. இது பெருமாள். இவர் பிரம்மா. வள்ளி, தெய்வயானை, முருகர். முருகர், தெய்வயானை. அங்கிட்டு பழனி ஆண்டவர். ஆதி சரஸ்வதி. ஆதி சரஸ்வதி கண்கொள்ளா காட்சி. சரஸ்வதிக்கு வந்து கோயில் வந்து பூந்தோட்டத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் சிற்ப வடிவத்துல இந்த கோயில்ல காட்சி அளிக்கிறாங்க. இதுதான் ஆதி சரஸ்வதி அந்த காலத்துல. இது ஒரு சிற்பம் என்றால் ஒரு அடியார்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அந்த காலத்துல விபூதி கொடுப்பாங்க. விபூதி கொடுக்குறப்ப அதை தூக்கி எறிகிறார். தூக்கி எறிஞ்சோட இந்த கோயில்ல தூக்கி எறிஞ்சதால அவரை பன்னியா போயிடுறார். அப்படி பன்னியா போறப்ப அவரு மன்னிப்பு கேட்கிறார் ஈஸ்வரன்ட்ட.
உனக்கு அடுத்த பிறவியில இதே குளத்துல நீ பன்னியா உழுவ. நான் வந்து வேடனா வந்து உன்னை வேட்டையாடி உனக்கு அப்பதான் பாவ விமோச்சனம் கிடைக்கும். அது வரைக்கும் நீ பன்னியா தான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த திருவிழா திருப்பலாத்துறையில நடக்கும். அது அந்த சிற்பம் தான் இது. இது ஒரு கல்வெட்டுல ஒரு சிறந்தது. கர்டால்வார் வழிபட்ட ஸ்தலம் பாருங்க கல்வெட்டு. விஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் கல்வெட்டு. கார்கோடன் என்ற பாம்பு வழிபட்ட ஸ்தலம் கார்கோடன். உதங்க மகரிஷி வழிபட்டு கொண்ட ஸ்தலம் இது. பட்டத்தி அறையில ராஜா வராரு, யானைக்கு மதம் பிடிக்குது, ஈஸ்வரன் சேவல் ரூபத்துல அடக்குறாரு. அதுதான் இந்த கல்வெட்டு. பொது கோயிலோட வரலாறும் இந்த இந்த சிற்பத்துக்கு சிற்பத்துக்குள்ள ஒரு யானைக்கு மதம் முடிஞ்சிச்சுன்னா அதோட வாழை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த வாளோட சிற்பத்தை பாருங்க வளைஞ்சிருக்கு. ரூபத்துல வந்தது அது ஒரு சிற்பம். அதுதான் இதுவும் பார்த்துக்கங்க. ஈஸ்வரர் வேட ரூபத்துல வராரு, அவருக்கு பால் மோட்சம் கொடுக்குறாரு பாருங்க. கண்கொள்ளா பண்ணி அதேதான். இந்த சிற்பத்தோட விமோச்சனம் ஆமா எனக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. ஆமா எனக்கு தெரிஞ்சதால நான் சொல்லிட்டேன். பிரம்மா வழிபட்ட ஸ்தலம். பன்னெண்டு ராசி பலன் அதான் இந்த காட்சி. முன்னாடி வெளியே வந்து இந்த காட்சி ஆமா புகழ்ச்சோழ நாயனார் வழிபடுறார். அதான் இந்த சிற்பம். பஞ்சவர்ணேஸ்வரின் திருக்கோயிலின் வில்வ மரம் இத்திருக்கோயிலின் தனி சிறப்பு. ஈஸ்வரன் தியானத்தில். இந்த மாதிரி ஒரு அரிதான சிற்பம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. சிவன் மேல அப்படியே அந்த பாம்பு வந்து காட்சி அளிக்குது பாருங்க. இந்த மாதிரி சிற்பம்லாம் நிஜமாலுமே எங்கேயுமே காண கிடைக்காதுங்க. பார்த்துக்கோங்க. நந்தி ஐயா சிவனடியார் தியானத்துல இருக்காரு.